இந்த மாதிரி வச்சுக்கணும் நம்ம சாப்பிடலன்னா லைஃபை தொலைச்சிட்டிங்க போங்க. இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, சண்டே அதுவுமா அடிக்கிற வெயில்ல கறி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் அவங்க சொன்ன மாதிரியே போய் கறி வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள வெயிட் பண்ணாம எண்ணெய் வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க காய்ஸ். ஒரே வருத்தமா போயிடுச்சு. சரி கடிக்காம இதெல்லாம் தாங்கிதாங்கன்னு மனசு தேடிட்டேன் காய்ஸ். அப்புறமேட்டுக்கா டொமேட்டோ போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க காய்ஸ். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்த கறி எடுத்து நல்லா கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கழுவி வச்சு இந்த கறியை எடுத்து பாண்டில் போட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சாதாரண கலக்கல நண்பர்களே, முழு சக்தியும் பயன்படுத்தி கலக்கினாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கல்லுப்பு எடுத்து அந்த பாண்டில் போட்டாங்க. நெருப்பு பார்த்தீங்களா கொழுந்துட்டி எரியுது. தனியாக குதிச்சதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறமா சிவப்பு கலர்ல இருக்க காரத்தூள் எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மல்லித்தூள் எடுத்து தூவி விட்டாங்க. அதுக்கப்புறமா தாராளமா சிக்கன் மசாலா போட்டாங்க. அதுக்கப்புறமா கரண்டி எடுத்து எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு நல்லா கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மீண்டும் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் பாண்டில மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாண்டில திறந்து பார்த்தா என்ன வாசனைங்க, சும்மா விடுவோமா? அந்த குழம்பு எடுத்து வெள்ளை சோத்துல போட்டு அந்த வெள்ளை சோத்துல குழம்பு கொஞ்சம் லீக் பண்ணி ஒரு பீஸ் கறி எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தா பாருங்க, அடடா அடடா என்ன சுவங்க. நான் நல்லா சாப்பிட்டு வரேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை டாட்டா.